பொம்பளை இங்கே தான் உட்காந்து இங்கேயே காசு வாங்காம போகவே கூடாது. ஏமா ஒரு வாரத்தில் காசு தரேன்னு சொன்னீங்கல்ல, இங்கேயும் காசு? ஐயோ இவன் வேற வந்துட்டான், இவனை எப்படி சமாளிக்கிறது? பிச்சைக்கார இவங்க காசை நான் கொண்டு போய் கொடுத்துட்றேன், இங்கே வீட்டுக்காருக்கு ஃபோன் பண்ணிட்டு வந்து கொடுத்துறேன். சரியா? ஃபோன்லாம் பண்ண வேண்டாம். இப்போ இவனை வேற எப்படி இவன்கிட்ட காசு கொடுக்காம எப்படி ஏமாத்துறது? ஷோ என்ன பண்ணுறனே தெரியலையே. ஐயோ சரி சமாளிப்போம், போவோம். பிச்சைக்காரே எங்கள் வீட்டுக்கார்ட்ட காசு கேட்டிருக்கேன், அவர் கொண்டு வருவார். இப்படி வாங்க உட்காந்து பேசலாம். ஏம்மா நான் உட்காந்து பேசுறதுக்கா வந்தேன்? என் காசை நான் வாங்குறதுக்கு தான் வந்தேன். காசு கொடுத்தா நான் போயிட்டே இருப்பேன். இல்லை பிச்சைக்காரே, எங்கள் வீட்டுக்கார்ட்ட சொல்லியிருக்கேன், அவர் இன்னும் 10 நிமிஷத்தில் காசு எடுத்துகிட்டு வந்துடுவேன்னு சொல்லியிருக்காரு. நீங்கள் அது வரைக்கும் உட்காந்துருங்க. ஜூஸ் எடுத்துகிட்டு வரவா? ஏம்மா உன் ஜூஸ்லாம் எனக்கு வேணாம், காசு தான் எனக்கு வேணும். இல்லை பிச்சைக்காரே, இப்படி உட்காருங்க, ஒரு நிமிஷம் உட்காருங்க. ஷோ உட்காந்துட்டம்மா, இப்போ என் காசு எங்கம்மா? பிச்சைக்காரே எங்கள் வீட்டுக்கார்ட்ட காசு எடுத்துகிட்டு வர சொல்லியிருக்கேன், 10 நிமிஷத்தில் எடுத்துகிட்டு வந்துடுவார். அப்புறம் நீங்கள் எப்படி இப்படி பிச்சைக்காரா? எப்படி நீங்கள் இந்த வயசில் இவ்வளோ காசு சம்பாதிக்கிறீங்க? உங்களை பார்க்க சின்ன வயசு மாதிரி தான் இருக்குது. இல்லை நீ எப்படி இந்த வயசில் இவ்வளோ காசு சம்பாதிக்கிறீங்கன்னு தெரியல. அது எப்படி பிச்சைக்காரே? வந்துமா அன்னைக்கு ஒரு நாள் நான் வேலை வெட்டிக்கே போகலன்னு சொல்லிட்டு எங்கள் அம்மா என்னை வீட்டை விட்டு துரத்திட்டாங்க. அப்போது நான் ரோட்டில் போயிட்டு ஒரு இடத்துல படுத்துட்டேன், பசி மயக்கத்தில் படுத்துட்டேன். அப்போ என் பாக்கெட்டில் இருந்த கச்சிப்பு கீழே விழுந்துருச்சு. நான் தூங்கி எஞ்சி பார்த்தா அந்த கச்சிப்பில் அவ்வளோ காசு இருக்குது. என்ன எவ்வளோ காசு இருக்குன்னு பார்த்தா 2000 ரூபா இருக்குது. சரி நம்ம எதுக்கு வேலைக்கு போகணும், நம்ம இதே ஒரு பிஸ்னஸாக எடுத்துப்போன்னு சொல்லிட்டு இப்படி பிச்சை எடுக்க ஆரம்பித்தோம்மா. 2 மணி நேரம் தூங்கினதுக்கே 2000 ரூபா இருக்குன்னா அப்போ நம்ம டெய்லி பிச்சை எடுத்தால் நம்மளுக்கு எவ்வளோ காசு வரும்? 2 மணி நேரத்துக்கு 2000 ரூபாயா? நீங்கள் எந்த ஏரியாவில் படுத்திருந்தீங்க பிச்சைக்காரே? ஏம்மா அதெல்லாம் எதுக்கு நீ கேட்குற? எதுக்கு என்னோட போட்டியாரெலாம் நீ பார்க்குறியா? ஆமாம் எதுக்கு என் ஃப்ளாஷ்பேக்கில் நீ கேட்குற? என் காசு கொடு, என் காசு கொடுன்னு. என் காசு கொடு, நான் போகிறேன். இல்லை பிச்சைக்காரே, என் வீட்டுக்கார் இப்போ வந்துடுவார், வர வரைக்கும் நமக்கு நேரம் போகணும்ல, அதுக்கு தான் உங்கள்கிட்ட கேட்குறேன். ஏம்மா உனக்கு நேரம் போகிறதுக்கு நான் தான் கிடச்சேனா? இல்லை பிச்சைக்காரே, நீங்கள் எவ்வளோ அழகாக இருக்கீங்க, எவ்வளோ அழகாக சம்பாதிக்கிறீங்க. உங்களை போய் உங்கள் அப்பா அம்மா வீட்டை விட்டு துரத்திட்டாங்களே, அதை நினச்சாதான் ரொம்ப வருத்தமாக இருக்குது. சரி பிச்சைக்காரே, நீங்கள் ஏன் உங்கள் வீட்டுக்கு இன்னும் போகலை? இல்லைம்மா நான் வீடு வாங்கிட்டு தான் நான் வீட்டுக்கு போவேன். அது மட்டும் இல்லை, நான் பேங்க்கில் 50 லட்ச ரூபா டெபாசிட் வச்சுட்டு தான் நான் எங்கள் அப்பா அம்மாவை பார்க்க போவேன். அது வரைக்கும் நான் போகவே மாட்டேன். சார் பரவாயில்ல பிச்சைக்காரே, உங்கள் லட்சியத்தை நான் ரொம்ப பாராட்டுறேன். உங்கள் லட்சியம் எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. உங்களை மாதிரியே எல்லாரும் இருந்தால் எவ்வளோ நல்லாயிருக்கும். சார் நல்லா ஐஸ் வச்சதுதான் நல்லா உருக்கிட்டு இருக்கோம். இவன் இப்படியே வச்சு பாசை கொடுக்காம ஏமாத்திட வேண்டிதான். உள்ளே போயிட்டு ஒரு ஜூஸை போட்டு வருவோம். சரி பிச்சைக்காரே, நீங்கள் உட்காந்துருங்க, உங்களுக்கு போய் ஜூஸ் எடுத்துகிட்டு வரேன் நான். இந்தாங்க பிச்சைக்காரே, ஜூஸ் குடிங்க. ஏம்மா ஜூஸ் எல்லாம் எதுக்குமா? என் காசு கொடுத்தா போயிடுவாம்மா, என் காசை கொடுமா. உங்கள் காசை என்ன கொடுக்காமலாம் போயிடுவோம் பிச்சைக்காரே? ஏமாத்தெல்லாம் மாட்டோக்கா, உங்கள் காசை கண்டிப்பாக கொடுத்துருவோம் பிச்சைக்காரே. நீங்கள் இந்த ஜூஸை குடிங்க, வெயிலோடு வந்திருக்கீங்க, பாவம்ல நீங்கள். சரி நீ ஒரு கம்பல் பண்ணி கேட்குறனால நான் குடிக்கிறேன். இந்தாம்மா. சரி பிச்சைக்காரே, இப்போ 10 நிமிஷத்தில் வந்துடுவார், வெயிட் பண்ணுங்க. சரியா வந்துடுவார். ஐயோ என்ன வயிற்ற கலக்குது, இந்த பொம்பளை என்னத்த ஜூஸில் கலந்து குடிச்சிச்சோ. ஐயோ என்ன நெளிறான், ஜூஸ் வேலை செய்து போல, வயிற்ற கலக்குதோ. இந்த ஜூஸில் எப்படியாவது பேரி மாத்திரையை கலந்து அவன்கிட்ட குடிக்க வச்சுட்டா போதும். இன்னைக்கு அவங்கிட்ட எப்படியா தப்பிச்சிடறான். நம்ம பண்ணது சரியாக தான் வேலை செய்யுது. ஏம்மா வயிற்ற கலக்கிற மாதிரி இருக்கு, உங்கள் பாத்ரூமை நான் யூஸ் பண்ணிக்கிட்டா? எங்கள் வீட்டு பாத்ரூம்லையா? பிச்சைக்காரனை விட்டு எங்கள் வீட்டுக்காரர் திட்டுவார் பிச்சைக்காரே. நீங்கள் வேற எங்கேயா பப்ளிக் டாய்லெட்டை யூஸ் பண்ணிக்கோங்க. சாரி பிச்சைக்காரே. பிச்சைக்காரன்ட்ட காசு வாங்குவீங்க, ஆனால் கக்கூஸ் போக்க விட மாட்டீங்கல்ல. நான் பப்ளிக் டாய்லெட்டுக்கே போகிறேன். அப்பாடா போயிட்டான்.
இதோட இந்த மாத்திரையோட இன்றைக்கி ஃபுல்லாக அவனால் வெளியில் வரவே முடியாது. இன்றைக்கி நம்மளை மறந்துடுவான். அப்பாடா, இனிமேல் நம்ம ஜாலியாக இருக்கலாம்.